नमस्ते परिचय पार्ट 5 का के की ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் ஒரு வேர்டை நம்ம ஒரு பொசஸ் பண்ணுறதுக்காக இது என்னுடையது அப்படி உன்னுடையது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து பொசஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் என்ன வேர்டு வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா கே கி. எதனால இந்த 3 வேர்டு வந்திருக்கு? 3 வேர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான், ஆஃப், அதாவது உடைய அப்படிங்கிற மீனிங். ஸோ இதோட யூசேஜ் எப்போ நம்ம கா அண்டு கே கீ யூஸ் பண்ணணும்? கா சிங்குலர் மாஸ்குலைன், அதாவது ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எந்த ஆப்ஜெக்டை நான் ப்ரொசஸ் பண்ண போகிறேனோ, என்னுடையது அவர்களுடையதுன்னு நான் சொல்ல போகிறேனோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர் அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர் மாஸ்குலைனாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கா யூஸ் பண்ணணும். ப்ளூரல் மஸ்குலைனாக இருக்காங்க அப்படின்னா கே, ஃபெமினேனாக இருக்காங்க அப்படின்னா கீ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி கா கே கீ அப்படிங்கிறது செப்பரேட் வேர்டாகவும் வரும். தென் அட்ஜெக்டிவ் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் இந்த ஜெண்டர் ஃபார்மேஷன் வேர்டு வந்து மீனிங் சேஞ்ச் ஆகாமல் வேர்டில் வந்து இந்த ஜெண்டர் சேஞ்சஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் படா அப்படின்னா பிக், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ படா அப்படிங்கிற வந்து சிங்குலர் மஸ்குலைனுக்காக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டில் எண்டானாலே அது வந்து என்னது, மஸ்குலைன் ஜெண்டர், சிங்குலர் மஸ்குலைன். படே ப்ளூரல் மஸ்குலைனுக்கு யூஸ் பண்ணுவோம். படி ஃபெமினியன் ஜெண்டர். அதே மாதிரி ஈ சவுண்டில் முடிகிறது வந்து மோஸ்ட்லி ஃபெமினியன் ஜெண்டராக இருக்கும். ஸோ படா, படே, படி இது 3க்குமே ஒரே மீனிங் தான். என்னென்னா அதே மாதிரி சோடா, சோடே, சோடி இதுக்கான மீனிங் ஸ்மால். ஸோ இது வந்து எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். யஹ் கோபால் ஹை, யஹ் கோபால் ஹை, ஹி இஸ் கோபால். யஹ் ரமேஷ் ஹை, ஹி இஸ் ரமேஷ். கோபால் ரமேஷ் கா பாயி ஹை. கோபால் ரமேஷின், காவோட மீனிங் என்ன பார்த்தோம், உடைய. கோபால் ரமேஷின் உடைய, பாயி அப்படின்னா பிரதர். ஏன் இந்த இடத்துல நம்ம கா யூஸ் பண்ணியிருக்கோம்? என்ன ரூல்ஸ் நம்ம மேலே பார்த்தோம்? ஆப்ஜெக்டோட ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ கோபால் ரமேஷ் கா பாயி ஹே, இதில் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னாக்கா பாயி. பாயியோட வேர்டுக்கு மீனிங் வந்து பிரதர். ஸோ பாயி பிரதர் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால சிங்குலர் மஸ்குலைன்கிற நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. கோபால் ரமேஷ் கா பாயி ஹே. கோபால் ரமேஷ் கா சோட்டா பாயி ஹே. சோட்டா பாயி மீனிங் என்ன, எங்கர் பிரதர், தம்பி அப்படின்னு அர்த்தம். கோபால் கா படா பாயி கவுன் ஹே, மீனிங் வந்துட்டு ஹூ. கோபாலுடைய படா பாயி, பாயினாக்கா எல்டர் பிரதர், அண்ணன், அவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கோபால் கா படா பாயி ரமேஷ் ஹே, கோபாலுடைய அண்ணன் வந்துட்டு ரமேஷ் சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸில் உடைய அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், கா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் மஸ்குலைன் சிங்குலராக இருக்கிறதுனால கா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி படா சோட்டா இதுலேயும் ஆப்ஜெக்ட் வந்து மஸ்குலைன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆமா சவுண்ட் வச்சு படா சோட்டா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யஹ் விமலா ஹை, ஷி இஸ் விமலா. விமலா கோபால் கி பஹன் ஹை. விமலா கோபால் உடைய, பஹன் மீன் சிஸ்டர், கோபால் உடைய சிஸ்டர், பஹன் மீன் சிஸ்டர். இப்போ இங்கே உடைய அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கீ. எதனால் கீ யூஸ் பண்ணியிருக்கோம்? பஹன் அப்படிங்கிற வேர்டு, சிஸ்டர் அப்படிங்கிறது ஃபெமினியன் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால நம்ம கீ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. விமலா கோபால் கி சோட்டி பஹன் ஹை. விமலா கோபாலுடைய சோட்டி பஹன்னா எங்கர் சிஸ்டர், தங்கை அப்படின்னு அர்த்தம். விமலா கி படி பஹன் கவுன் ஹை. விமலாவுடைய படி பஹன் அப்படின்னா எல்டர் சிஸ்டர், அக்கா. அவங்க விமலாவுடைய அக்கா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விமலா கி படி பஹன் ராகினி ஹை. விமலாவுடைய படி பஹன் யாரு, அக்கா வந்து ராகினி. ஸோ இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைய அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கீ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கு, சிஸ்டர் அப்படிங்கிற ஃபெமினியன் ஜெண்டரில் இருக்கிறதுனால நம்ம உடைய அப்படிங்கிற பொசசிவ்க்கு மாஸ்குலைன் ஃபெமினியன் ஜெண்டருக்கான கீயை யூஸ் பண்ணியிருக்கோம்.
கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை? கோபாலுடைய அப்பாவின் பெயர் என்ன? இப்போ இந்த இடத்துல ரெண்டு பொசசிவ் வந்திருக்கு. கோபாலுடைய அப்பாவுடைய பெயர் நம்ம எப்படி சொல்கிறோம்? கோபாலுடைய அப்பாவின் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நாம் அப்படின்னா நேம் அப்படின்னு அர்த்தம். கோபாலுடைய பிதாஜி, கோபாலுடைய பிதாஜி அப்படிங்கிறது மீனிங் வந்து ஃபாதர். அவங்க வந்துட்டு மஸ்குலைன் சிங்குலராக இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் பர்பஸ்னால நம்ம என்ன அவங்கள கன்சிடர் பண்ணிக்கணும்? ப்ளூரலாக அவங்கள கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பிதாஜி அண்ட் மாஸ்டர் இவங்களெல்லாம் வந்து நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்ட்டுக்காக அவங்களுக்கு வந்து ப்ளூரல் மஸ்குலைனில் நம்ம பொசசிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கே அப்படிங்கிற வேர்டை இங்கே கொடுத்துருக்கோம். கோபால் கே பிதாஜி. இப்போ பிதாஜி உடைய பெயர். இப்போது இதில் ஆப்ஜெக்ட் எது? நாம் அப்படிங்கிற நேம் தான் ஆப்ஜெக்ட். இப்போ ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் நான் லிவிங் திங்ஸு கூட என்ன உண்டு? ஜெண்டர் உண்டு. அப்போது இந்த நாம் அப்படிங்கக்கூடிய வேர்டு மஸ்குலைன் ஜெண்டருங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கா கே கீங்கிறது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே, இப்போ இந்த பிளேஸில் கா வந்திருக்கு, பொசசிவில் வந்திருக்குன்னா அப்போ ஆப்ஜெக்டோட ஜெண்டரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹே. கோபாலுடைய அப்பாவின் பெயர் என்ன? மணிலால். கோபால் கி மாதாஜி கா நாம் கியா ஹே? கோபாலுடைய அம்மாவின் பெயர் என்ன? இப்போ இங்கே நம்ம ஏன் கீ யூஸ் பண்ணியிருக்கோம்? மாதாஜி. மாதாஜிங்கிறவங்க ஃபெமினியன். ஸோ ஃபெமினியன் ஜெண்டர் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எது வந்தாலுமே நம்ம கீ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கோபால் கி மாதாஜி கா நாம் காயத்ரி ஹே. ஏ கவுன் ஹே? அவங்க யார்? ஏ கோபால் கே அத்தியாபக் ஹே. இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? ஸோ சிங்குலராக இருந்தாலும் பிதாஜி அத்தியாபக் அவங்க சிங்குலராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்கள ரெஸ்பெக்ட்டுக்காக ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அதனால தான் இங்கே வந்து கே யூஸ் பண்ணியிருக்கோம். யக் கவுன் ஹே? யக் லீலா ஹே. லீலா விமலா கி சஹேலி ஹே. இப்போ இது யார்? ஷி இஸ் லீலா. லீலா விமலா கி சஹேலி. சஹேலி அப்படிங்கிறதோட மீனிங் வந்துட்டு நம்ம தோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃப்ரெண்டுங்கிற தோழன் தோழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்லேயே வந்து நம்மளுக்கு ஜெண்டர் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நியூட்ரல் ஜெண்டர். இப்போ இதில் வந்து என்ன இருக்கும்? ஃபீமேலும் சொல்லிக்கலாம், மேலையும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சஹேலி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான மீனிங் வந்து தோழி, பெண், அதாவது ஃபெமினியன் ஃப்ரெண்ட். யக் கவுன் ஹே? யக் கோபால் கா தோஸ்த் ஹே. இப்போ தோஸ்த் அப்படிங்கிறதோட மீனிங் வந்துட்டு தோழன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மஸ்குலைன் ஃப்ரெண்ட், அவங்கள வந்து தோஸ்த் தோழன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தோஸ்த் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர்னால காவும், சகேலி ஃபெமினியன் ஜெண்டர்னால கீயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் லிவிங் திங்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக இருந்தது, நம்மளால் ஜெண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது இல்லையா? ஏன்னா மாதாஜி, பிதாஜி, பாயி, பகன் இந்த மாதிரி லிவிங் திங்ஸாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது? ஈஸியாக ஜெண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த ஸ்டான்ஸால் என்ன பார்க்க போகிறோம் இந்த பேராகிராஃபில் அப்படின்னா, நான் லிவிங் திங்ஸுக்குமே வந்து நம்மளோட ஜெண்டர் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி அந்த காக்கேக்கி அது பேஸ் பண்ணி நம்மளால் எப்படி ஆப்ஜெக்டோட ஜெண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். यह तोता है. तोता मीन्स पैरट. इट इज पैरट. तोते की चोंच लाल होती है. तोते की பொசசிவ் வந்திருக்கா? தோத்தே உடைய. சோஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா பீக், அது அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பீக். லால் ஹோத்தி ஹே. லால் மீன்ஸ் ரெட். இப்போ பேரட்டோட பீக் என்ன கலரில் இருக்குது? ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சோஞ்ச் கீ யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ கீ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஜெண்டர்? இப்போது ஃபெமினியன் ஜெண்டர். அப்போ சோஞ்ச் அப்படிங்கக்கூடிய வேர்டு ஃபெமினியன் ஜெண்டரை பேஸ் பண்ணியிருக்கு. தோத்தே கா சரீர் ஹரா ஹோத்தா ஹே. தோத்தே கா சரீர், தோத்தேவினுடைய சரீர் அப்படின்னா என்ன? பாடி. தோத்தேவினுடைய பாடி ஹரா ஹோத்தா ஹே. ஹரானா என்ன? க்ரீன். தோத்தாவுடைய சரீர் பாடி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இங்கே பொசசிவ் வேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? கா யூஸ் பண்ணியிருக்காங்க. கா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர் பிலாங்ஸ் பண்ணி வந்திருக்கும்? மஸ்குலைன் ஜெண்டரை பிலாங்ஸ். அப்போ சரீர் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர், சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினியன் ஜெண்டர். யக் பந்தர் ஹே. இட் இஸ் மங்கி. பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே. பந்தருடைய டெய்ல். ஓகேங்களா? பூஞ்சோட மீனிங் வந்துட்டு டெய்ல். ஸோ இதோடைய ஜெண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொசசிவ் பார்த்தீங்கன்னா தெரியும். பொசசிவ் வேர்டு வந்து கீ அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஃபெமினியனாக இருந்தால் தான் நம்ம கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ பூஞ்ச் அப்படிங்கிற வேர்டு ஃபெமினியன் ஜெண்டர்.
லம்பி ஹோத்தி ஹே, லம்பி மீன்ஸ் லாங். ஸோ மங்கீஸ் டெய்ல் இஸ் லாங், மங்கியோட டெய்ல் வந்து நீளமாக இருக்கும். பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹே, கைசி அப்படின்னா ஹவ், எப்படி இருக்கும். பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே, குரங்குனுடைய வால் வந்து நீளமாக இருக்கும். ய காய் ஹே, இட் இஸ் கவ். காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹே, பசுவினுடைய பால் வந்து எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். மீட்டா மீன் ஸ்வீட். இப்போ இங்கே கா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன, தூத். தூத் என்ன ஜெண்டர், மஸ்குலைன் ஜெண்டர். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கா கே கீன்னு வர்றத பொசசிவ் வேர்டு வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். காய் கா தூத் கைசா ஹே, கவ்வினுடைய மில்க் எப்படி இருக்கும். காய் கா தூத் மீட்டா அவுர் பத்லா ஹோத்தா ஹே, பசுவினுடைய பால் வந்துட்டு ஸ்வீட்டாகவும் லைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபியாஸ் பேஜ் நம்பர் 75ல இன்க்ளூடிங் ஆன்சர் இருக்குது, நம்ம அதில் பண்ணலாம். ரோமன் நம்பர் 1 ஜவாப் தோ. கோபால் கே பிதாஜி கா நாம் ஹை, கோபாலுடைய அப்பாவின் பெயர் என்ன. கோபால் பிதாஜி கா நாம் அனிலால் ஹை, கோபாலுடைய அப்பாவின் பெயர் அனிலால். விமலா கி படி பகன் கவுன், விமலாவுடைய சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டு. ராகினி விமலா கி படி பகன் ஹை, ராகினியுடைய எல்டர் சிஸ்டர். लीला किसकी सहेली है, लीला यार तोली. लीला विमला सहेली है, लीला विमला उடைய फ्रेंड. बंदर की पूंछ कैसी है, मंकी टेल எப்படி இருக்கும். बंदर की पूंछ लंबी होती है, बंदर की ओட வந்துட்டு லாங்கா இருக்கும். तोते का शरीर कैसा है, तोते का शरीर क्या होता है, பேரட்டோடைய பாடி எப்படி இருக்கும், அவருடைய பாடி வந்து கிரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோமன் நம்பர் 2 சப்த சுன் வாக்கிய பூரா கரோ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தோத்தே டேஷ் சோஞ்ச் லால் ஹே, சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினியன் ஜெண்டர் பார்த்தோம் இல்லையா, ஸோ கீ. ஏ கோபால் டேஷ் அத்தியாபத்து மஸ்ட் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி அதனால கே எடுத்திருக்கோம். காய் டேஷ் மீட்டா पतला होता है, दूध வந்து மஸ்குலைன் ஜெண்டர்னால गाय का दूध. ரமேஷ் கோபால் கா டேஸ் பாய் ஹே, இங்கே வந்து கோபாலுடைய இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டி படான்னு இருக்குது. சோட்டி வந்து ஃபெமினியன் ஜெண்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால் படா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். மஸ்குலைன் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால படா தான் யூஸ் பண்ணணும். தோத்தே கா சரீர் டேஷ் ஹோத்தா ஹே, பேரட்டினுடைய பாடி எப்படி இருக்கும், லாலா இருக்குமா, ஹரா, லால்னா ரெட், ஹரா கிரீன். ஸோ ஹரா, சரீர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பாடி. ரோமன் நம்பர் 3 விலோம் சப்த லிக்கோ. விலோம் சப்த மீன்ஸ் ஆப்போசிட்ஸ். படா சோட்டா, பிக் ஸ்மால். மீட்டா கட்வா, ஸ்வீட் பிட்டர். லம்பா சவுடா, லாங் ஷார்ட். दोस्त दुश्मन, फ्रेंड एनिमी. पतला गाढ़ा, लाइट एंड हैवी. रोमन नंबर 4 हिंदी में अनुवाद करो. நம்மளுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். திஸ் இஸ் அ பேரட், यह तोता है. मंकीज टेल इज लॉन्ग, बंदर की पूंछ लंबी होती है. काउस मिल्क स्वीट, गाय का दूध मीठा होता है. ஸோ லெசன் 5 அண்ட் அதோட பார்த்தாச்சு.